6 கிராம். இது கோமாதா, இது துளசி மடம், இது சந்தன கிண்ணம், இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான். இது குட்டி குட்டி பவுல், கல்கண்டு, பிஸ்தா அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். 6 கிராம். இது ஹோல்சேல் ப்ரைஸ். மற்ற ஷோரூம் மற்ற கடையே கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ஹோல்சேல் கடை தான். போட் ரேட்டை விட நம்மளது கம்மி தான். ஆன்டிக்கோட மெயின்டெனன்ஸ் எப்படி? நீங்கள் நார்மலாகவே வாஷ் பண்ணலாம்க்கா. இது நீங்கள் பீக்காம்பரம் கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் ரொம்ப ஹார்டாக மட்டும் நீங்கள் தேய்க்காதீங்க. ஏன்னா ரொம்ப நம்ம தேய்ச்சோன்னா அது வந்துடும். ஒரு சில கஸ்டமர்லாம் அது பிளாக் வெளியே வருதுன்னா நீங்கள் ரொம்ப ஹார்டாக தேய்க்கக்கூடாது, அதுக்காக தான். ஆனால் அது நீங்கள் நார்மல் மெயின்டெனன்ஸே இது நீங்கள் பண்ணலாம்க்கா. நீங்கள் எப்படி ஒயிட் பாலிஷ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆன்டிக் பண்ணலாம். ஆன்டிக்னா உங்களுக்கு ஃபேஸ் கிளியாரிட்டியாக அழகாகவும் இருக்கும், லட்சணமாகவும் இருக்கும், ஃபேஸ் கலையாகவும் கீழே வீட்டுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் இதுவே எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2025 ஃபஸ்ட்டு வீடியோ மங்களகரமாக வெள்ளி பொருட்கள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் வீட்லேயும் இன்னும் நிறைய வெள்ளி பொருள் சேரணும். இந்த வீடியோவில் நல்ல தரமான வெள்ளி பொருட்கள் நல்ல குவாலிட்டியில் ஹோல்சேல் ப்ரைஸில் எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன வெள்ளி பொருட்கள் என்னென்ன டிசைன்ஸில் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே வெள்ளி பொருட்களை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், சில்வர் பொருட்களோட மெயின்டெனன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ நாங்கள் இந்தியாவில் இருந்தப்போ எடுத்தது. எங்கள் வீடு தண்டையார்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்லேருந்து வெளியே போன உடனேயே ஒரு 5 minutes வாக் டிஸ்டன்ஸில் தண்டையார்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஆட்டோ எடுத்தோன்னா சவுகார்பேட் போகிறதுக்கு ஒரு 15 minutes போயிடலாம். இதுதான் தண்டையார்பேட் மெட்ரோ ஸ்டேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இது பாருங்கள், சென்னையில் ஆட்டோ ரைடு. இப்போ வந்து சவுகார்பேட் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்து தண்டையார்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒரு 5 minutes வாக்கு. வெளியே வந்தோடனே நம்ம ஆட்டோ எடுத்துருக்கோம், ஏன்னா சவுகார்பேட் போகிறோம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. சவுகார்பேட் ஷாப்பிங் எல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி விலாக் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் எங்கெங்கே ஷாப்பிங் போகிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சுபா விலாக்ஸ். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் என்கிட்ட இருக்கிற வெள்ளி பொருட்களோட கலெக்ஷன் அதோட வீடியோ நான் போட்டிருக்கேன். எங்கேருந்து வாங்குவேன் அப்படின்றதையும் போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வீடியோவில் அந்த கடை உள்ளேயே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ஐடியாஸோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சவுகார்பேட்டில் மோஸ்ட்லி மார்வாடிஸ் இருப்பாங்க, நார்த் இண்டியன்ஸ் இருப்பாங்க. எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸஸில் கிடைக்கும். நம்ம ஆளுங்களும் வந்து இங்கே ரொம்ப விரும்பி ஷாப்பிங் பண்ணுவாங்க. போன வெள்ளி பாத்திர வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது, நம்ம ஆளுங்களை நீங்கள் இது மாதிரி விட்டுட்டு மார்வாடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. கல்யாண புதுசில் நம்ம ஆளுங்க வச்சுருந்த ஷோரூம், பெரிய பெரிய ஷோரூமில் போய் நான் சில வெள்ளி பாத்திரம் அதிகமான விலையில் வாங்கியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஃபியூ இயர்ஸாக நான் கற்றுக்கிட்டது, இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸஸில் கொடுக்குறாங்க. இவங்க தான் வந்து அந்த ஷோரூம்ஸ்க்கே சப்ளை பண்ணுறாங்க. அப்படின்னும் போது நம்ம கம்மியான ப்ரைஸில் நல்ல தரமான பொருட்கள் எங்கே இருக்கோ அங்கே போய் வாங்குறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற சிவகுடும்பம், குத்து விளக்கு, இன்னும் நிறைய பூஜை பொருட்கள் எல்லாமே இந்த கடையிலேருந்து வாங்குனது தான். இந்த கடை 1942 இருக்குது. இவங்க 3 ஜென்ரேஷனாக இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கடையோட பேர், அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கடை பேர் டிஆர் ரங்கா அண்ட் பிரதர்ஸ். டிஆர் ரங்கா அண்ட் பிரதர்ஸ். வெளியே ஒரு பெரிய போர்டு போட்டிருக்கோம். சைடில் வந்து சின்ன சந்து மாதிரி போகும், அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகணும். இது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இவங்களது நிறைய வீடியோஸ் இருக்காது, ஏன்னா இவங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால கொஞ்சம் வீடியோ மட்டும் இங்கே எடுத்தேன். இவங்க ஷாப் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு மார்க்கெட்டிங் தேவையில்லை. ஏன்னா எப்போவுமே அந்த ஷாப்பில் வந்து அவ்வளோ கஸ்டமர்ஸ், நிறைய க்ரௌடு இருப்பாங்க. வாங்க இப்போ கலெக்ஷன்ஸ் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் சில பொருட்கள் வாங்கணுன்ற ஐடியாவில் போயிருந்தேன், அதை தான் மோஸ்ட்லி வீடியோவாகவும் எடுத்திருக்கேன். விநாயகருக்கு கொடை இது மாதிரி வெள்ளியில் கிடைக்கிது.
மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கும் கொடை வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்மக்கிட்ட வெள்ளி விக்கிரகம் இருந்ததுன்னா விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த வெள்ளி கொடையும் வச்சுக்கலாம். யானையோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு குத்து விளக்கு வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம வெள்ளியில் 2 யானை தனியாக வாங்கி வைக்கிறதுக்கு பதில் இது மாதிரி குத்து விளக்காக வாங்கிட்டோன்னா நமக்கு குத்து விளக்கும் வாங்கினா மாதிரி ஆச்சு, 2 வெள்ளி யானையும் வாங்கினா மாதிரி ஆச்சு. இந்த குத்து விளக்குக்கு மேலே 2 அன்னம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு பதில் எனக்கு சங்கு சக்கரம் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் கஸ்டமைஸ்டாக. ஏன்னா கீழே 2 யானை வந்துடும், மேலே சங்கு சக்கரமும் வந்துடும் நமக்கு. நான் என்னென்ன வெள்ளி பொருட்கள் எல்லாம் வாங்கினேன் அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பாருங்கள். என்கிட்ட மேலே அன்னம் வச்சா மாதிரி ஆல்ரெடி 2 குத்து விளக்கு இருக்குது. அதனால அடுத்து வாங்குறது சங்கு சக்கரம் வச்சு கீழே 2 யானை வச்சு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இங்க ஸ்டாக் வந்துட்டே இருக்கும், ஸ்டாக் மூவிங்லயே இருக்கும், காலி ஆயிட்டே இருக்கும். எலிஃபென்ட் மேல ஆன்டிக்ல இருக்கு. வரலட்சுமி பூஜை அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற டாஞ்சூர் ஃபோட்டோஸ்க்கு வெள்ளி மாலை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வெள்ளி மாலை பார்த்தேன். இந்த வெள்ளி மாலை நீங்கள் கோல்டு பிளேட்டிங்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கருத்து போகாமல் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வாஷ் பண்ண முடியாது. அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை கவரில் போட்டு நம்ம பத்திரமா சேஃபாக வச்சிட்டோன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு கருத்து போகாமல் இருக்கும். மாலை சிவனுக்கு போடுறதுக்கு அதுலயே டிஃபரண்ட் சைஸஸ் இருக்கு. இந்த கோல்டு கோட்டிங்ல பார்த்து சில்வர் கோட்டிங். ஆமா, இது சில்வர்ல, இது லோட்டஸ். லோட்டஸ் எவ்வளவு அழகா பட்டையா வரும்ல. மினிமம் 6 கிராம். இது கோமாதா, இது துளசி மடம், இது சந்தன கிண்ணம், இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான். இது குட்டி குட்டி பவுல், கல்கண்டு, பிஸ்தா அந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம், சாமிக்கு தான். இது ஃப்ளோட்டிங் லேம்ப். 7 கிராம் அந்த மாதிரி தான் வரும். 6 கிராம். இது என்னது? ஃப்ளோட்டிங் லேம்ப், தண்ணியில மிதக்கிடுவாங்க. இது எல்லாம் பிளேட். இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம் தான். ஃப்ளவர் இது பூஜைக்கு வைப்பாங்கல்ல அந்த ஃப்ளவர். சாமிக்கு குட்டியா பால் டம்ளரு. பால் டம்ளர் என்ன ஒரு 10 கிராம் இருக்கும். இது ஒயிட் லோட்டஸ். இது கோல்டுனா கோல்டு கிடையாது, வெள்ளில அந்த கோல்டு போட்டீங்க. என்ன ரேட்? இதுல சின்னது, 6 கிராம். அதுக்கும் சின்னது. எல்லா சைஸ்லயும் இருக்கு. எல்லா சைஸ்லயும் இருக்கு. இருக்கு. அர்ச்சனா ஃப்ளவர். அர்ச்சனா ஃப்ளவர் 108 பூவும் இருக்கு. துளசி மாடம், நல்லா குட்டி குட்டியா துளசி மாடம். அடுத்து நம்ம சிவகுடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சிவகுடும்பம் தான் நம்ம வாங்கினது. இதை நான் போன வீடியோலயே காட்டியிருக்கேன், அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இது ஆன்டிக்ல இருந்ததுனால அந்த டீட்டெயிலிங் எல்லாம் ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் இருந்தது. நார்மலான வெள்ளியை விட இது மாதிரி ஆன்டிக் பாலிஷில் இருக்கும்போது இதோட மேக்கிங் சார்ஜஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சிவகுடும்பமோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு ஒரு 100 கிராம்ஸ் கம்மியாக இருந்துச்சு. சிலை ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும். நான் போன வாட்டி வீடியோவில் காட்டியிருந்த போது கூட ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க சிலை எல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இல்லைங்க, இது சாலிடாக இருந்தது, அதனால தான் வெயிட் 1 kg பக்கம் வந்தது. ஆனால் சிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விரல் சைஸ்க்கு தான் இருந்தது, ரொம்ப பெருசு இல்லை. கீழே அந்த உட்கார சிம்ஹாசனம் மாதிரி எல்லாம் வந்திருக்கு இல்லையா, அதனால தான் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கே தவிர சிலை விரல் சைஸ்க்கு தான் இருந்தது. இதுலயே சின்ன சைஸும் இருந்தது. 1 கிலோ கம்மியா இருக்கு, 100 கிராம் கம்மி. மயில் இருக்காரு, மயில் எல்லாத்தோட வாகனமும் இருக்கும். எல்லா சுவாமியோட வாகனம், எலி, குட்டி எலி, பார்வதி, 92 வேல், 300, மயில், சூலம், விநாயகர், சிவகுடும்பம். இது ஸ்டார்டிங்கா? 153, 160. இது 1 கிலோ. 1 கிலோ அது டிசைன் நல்லா தெளிவா தெரியுது.
இது வெயிட் என்ன பார்த்து? இதுவாக்கா 160 153. 1 கிலோவில் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 163 கிராம்ஸ் 150 கிராம்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்டிங் ரேஞ்சில் கூட சின்ன சைஸில் இருக்குது. அது கூட நம்ம வாங்கி மற்ற சாமி சிலையோட வெள்ளி பிளேட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். எல்லா விதமான விக்கிரகங்களும் இருந்தது. வெங்கடேஸ்வர சுவாமி, பெருமாள், தாயார், இது மாதிரி வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணி குந்தன் ஸ்டோன்ஸு இது மாதிரி ஒர்க் பண்ணியும் இருந்தது. ஆமாம் ஆமாம், இதுக்கு மேக்கிங் சார்ஜ் ஜாஸ்தி வரும். 30 இது 2858. 92 20ண்ணா. 83% எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் எது ஃபைனல் 1,14,820 rupees வருது. 14,000 தெரியும். அதுக்காகவே அதுக்கு மேக்கிங் சார்ஜ் ஜாஸ்தி வரும். ஆன்டிக்னா மேக்கிங் சார்ஜ். ஆமாம், தசாவதாரம். இது மாதிரி அஷ்டலட்சுமி கூட இருக்கு. இருக்கு, சின்னது இருக்கு. உள்ள வரீங்களா? தசாவதாரம் அஷ்டலட்சுமி உள்ள வரீங்களா? ஆனா ஒண்ணுல வச்சாதான் கிளாரிட்டி நல்லா வருது. இது தசாவதாரம்க்கா. இது அஷ்டலட்சுமி. இது பாருங்க, வெரைட்டி 3 வெரைட்டி இருக்கு. இது பெண்டா இருக்கு பாருங்க. அஷ்டலட்சுமி. இது நீங்க வெளியே பார்த்த தசாவதாரத்திலே கொஞ்சம் ஸ்ட்ரைட். அது நிக்கிற மாதிரி இருந்ததுல இதுல இருக்கு. ஸ்டாண்டிங்லயே இருக்கு நம்ம கிட்ட வுட்ல. டீடைலா காட்டுங்க. இது விளக்குக்கா. விளக்கு, யானை விளக்கு, கிருஷ்ணர் டவல். அது அங்கேயே இருக்காரு. இது 3D ஐட்டம், அதை விட அழகா இருக்கும் பாருங்க. ஃபேஸ் நல்லா கிளியரிட்டியா இருக்கும். 3Dல இதெல்லாம் உங்களுக்கு பேக்கிங்ல இருக்கறனால சரியா பிரிச்சு காட்டல. பட் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம வீட்ல இருக்குது ரொம்ப குட்டி. கோமாதை காட்டுங்க. ஸ்டாண்டிங். இது அஷ்டலட்சுமி போட்டது. அஷ்டலட்சுமி கோமாதால அஷ்டலட்சுமி. இது வெயிட் 89 கிராம்ஸ். இது வெயிட் 137 கிராம்ஸ். இன்னைக்கு எவ்வளோமா? 92 200. இன்னைக்கு 92 எவ்வளோ? 200. 92 ரூபாய் 20 பைசா. 92 rupees 20 paise. இன்னைக்கு கிராம் ரேட். இது வந்து கிராம் பிரைஸ் பிளஸ் மேக்கிங் சார்ஜ் இருக்கு அதுக்கு. இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு எவ்வளவு மேக்கிங் சார்ஜ்? 35 per கிராம். 25 ரூபாய். 35 ரூபாய் ஒரு கிராம். பிளஸ் கிராம். நீங்க அங்க பெருமாள் தாயார் பாத்தீங்களா, அந்த மாதிரி கூட இதுல பண்ணலாம்ன்றேன். அதுதான் சொல்றேன். இது இப்ப பிளைனா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல உங்களுக்கு ஒர்க் வேணும்னா எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜ் ஆகும், அவ்வளவுதான். நீங்க வேலைப்பட அதிகமா கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான். நம்ம சொல்ற மாதிரி செஞ்சு தருவாங்க. ஆர்டர் கொடுத்தும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா அவங்களே செஞ்சு நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இது மாதிரி இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் ஒர்க் வேணும், இதுலேயே ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்க நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்டோன்லேயே வெரைட்டிஸ் இது அந்த ராம் தர்பார். இது முருகரோட ஃபேமிலி, முருகன் வள்ளி தேவானி. ஓ, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. முருகர் வெள்ளி பூதுண்டி. இது வந்து லக்ஷ்மி கணேஷ். இது துர்கா தேவி அம்மன். இது தனியாக கணேஷ் மட்டும். விநாயகர் மட்டும். இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க் வச்சது. இதுலயே ரொம்ப அருமையா தான் செஞ்சிருக்காங்க. ரொம்ப மைனூட்டா தான் இருக்கு. இதுலயே ஆன்டிக்னாலே உங்களுக்கு ஐட்டம் ஃபேஸ் ரொம்ப அழகாக தான் தெரியும். நல்லா இருக்கு.
இதுதான் அப்படி இல்லை, இப்போ பெருசாக இருக்குதானே இப்படி இருக்கு. இது ஹோல்சேல் ஷாப் தானேப்பா? இது ஹோல்சேல் ஷாப் தானே? ஹோல்சேல் ப்ரைஸ் மற்ற ஷோரூம் மற்ற கடையே கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ஹோல்சேல் கடை தான். போட் ரேட்டை விட நம்மளது கம்மி தான். ஒரு பீஸ் வாங்கினாலும் இல்லை நிறைய வாங்கினாலும் ஒரே ரேட் தான். ஒரே ரேட்டு. ஆன்டிக்கோட மெயின்டெனன்ஸ் எப்படி? நீங்கள் நார்மலாகவே வாஷ் பண்ணலாம்க்கா. இது நீங்கள் பீக்காம்பரம் கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் ரொம்ப ஹார்டாக மட்டும் நீங்கள் தேய்க்காதீங்க. ஏன்னா ரொம்ப நம்ம தேய்ச்சோன்னா அது வந்துடும். ஒரு சில கஸ்டமர்லாம் அது பிளாக் வெளியே வருதுன்னா நீங்கள் ரொம்ப ஹார்டாக தேய்க்கக்கூடாது, அதுக்காக தான். ஆனால் அது போகாது. பிளாக் ஆல்ரெடி இது பிளாக்காக தான் இருக்குது. இதுக்கு மேலே எதையா அது கருக்காகாது. ஏன்னா இது வரைக்கும் ஆன்டிக் வாங்கினது இல்லை, எல்லாமே வந்து அந்த நார்மல் வெளி தான் வாங்கி. நார்மல்னா நம்மளோட காற்றுல உப்பு காத்திருக்கு, அதுக்காகவே அது கருப்பாகும். ப்ளஸ் நம்ம வேற அது கை படுது, நம்மளோட ஃபிங்கர் பட்டாலே அது பிளாக் ஆகும். ஓ ஆமாம். இப்போ இது வாங்கினா அதுதான் மெயின்டெனன்ஸ் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் நீங்கள் நார்மல் மெயின்டெனன்ஸே இது நீங்கள் பண்ணலாம்க்கா. நீங்கள் எப்படி ஒயிட் பாலிஷ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆன்டிக் பண்ணலாம். ஆன்டிக்னா உங்களுக்கு ஃபேஸ் கிளியாரிட்டியாக அழகாகவும் இருக்கும், லட்சணமாகவும் இருக்கும், ஃபேஸ் கலையாகவும் இருக்கும். 3Dல வரும். அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம். அது கீழே விழுத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் இதுவே எடுத்துக்கலாம். இது லைஃப் லாங் லைஃப். இதுவே லைஃப் லாங் வரும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை விட சின்ன சைஸ் இல்லையா? இப்போ பீஸ் இல்லைக்கா, அது இருக்கு. ஆனால் இதை விட சின்ன சைஸ் வேணும். அது ஃபுல் கோல்டில் வராதா? அதான், ஏன்னா இது கலர் எப்படியும் போயிடும்ல. ஆனால் இப்போ இல்லை, பார்த்துட்டு தான் வந்து ஒயிட் பாலிஷ், அதுக்கப்புறம் கோல்டன் ஒயிட் பாலிஷ் மட்டும் தான் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் கூட பண்ண முடியாது. இது வந்து நம்ம ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து வரமகாலட்சுமி மேலே எடுத்து தரேன். அது மாதிரி நேரத்தில் ஃபெஸ்டிவல் டைம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே டெம்பிள் ஜுவல்லரி தான். அது உங்களுக்கு கம்பல், அது உங்களுக்கு பேங்கிள், கோல்டு கோட்டிங்கில் தான் இருக்குது. நான் எங்கள் வீட்டுக்காக வெள்ளி பொருட்கள் வாங்குறதுக்கு ஷாப்பிங் போன அன்னைக்கு உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். மற்ற கடையில் விட நீங்கள் ரேட்ஸ் அண்ட் குவாலிட்டி கம்பேர் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த கடையில் இருக்கிற ஓவரால் கலெக்ஷன், இந்த கடையோட ஓவரால் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த கடையில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், பார்கெனிங் இல்லை. ஒரு பீஸ் இவ்வளோ ரேட் அப்படின்ற பீஸ் ரேட் இல்லை, கிராம் ரேட் தான். நம்ம எவ்வளோ வெயிட் வாங்குகிறோமோ மொத்த வெயிட்டுக்கு எவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ் மாத்திரம் ஆட் பண்ணி அந்த டோட்டல் காஸ்ட் பே பண்ணணும். வெளியே விற்கிற மார்க்கெட் ப்ரைஸ், ஷோரூம் ப்ரைஸை விட இங்கே வந்து கிராம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆள் ஒசரத்துக்கு வெள்ளி குத்து விளக்கு இருந்தது, பெரிய பெரிய வெள்ளி பிளேட்ஸ், கோவிலில் வைக்கிற மாதிரி, ஷோரூம்ஸில் வைக்கிற மாதிரி பெரிய விநாயகர் விக்கிரகம், எல்லாமே பெரிய பெரிய ஐட்டம்ஸும் இருக்குது. அதே மாதிரி கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு 5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன பொருட்களும் இருந்தது. ஒரு பர்த்டே இல்லை கல்யாணம் நம்ம போகிறோன்னா நம்ம மொழி பணமாக எழுதுறதை விட இது மாதிரி ஒரு வெள்ளி பொருட்களாக கொடுத்தா அவங்க வீட்டுக்கும் வெள்ளியும் சேரும், அதே மாதிரி நம்மளோட மெமரியாக அதை வச்சுருப்பாங்க. என்றைக்கும் அழியாத ஒரு கிஃப்ட்டுன்னா இந்த மாதிரி வெள்ளி கிஃப்டாக கொடுக்கலாம். கலர் மட்டும் கருத்துடுச்சுன்னா கூட நம்ம வந்து அப்புறமா பாலிஷ் போட்டுக்கலாம். ரெகுலராக நம்ம வாஷ் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணோன்னாலுமே சின்ன பொருளாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அது பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணலாம். இந்த கடையில் எல்லா விதமான கலெக்ஷனும் கிடைக்குது. கொலுசு, நம்ம போட்டுக்கிற ஜுவல்லரி, மோதிரம், அப்புறம் வந்து கோல்டு பிளேட்டடு ஜுவல்லரிஸ் இருந்தது, ஆன்டிக் ஃபினிஷில் இருந்தது, நார்மல் ஃபினிஷு, சீர்வரிசை. நான் வாங்கும்போது வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க 5 கிலோக்கு வெள்ளி வாங்கிட்டு இருந்தாங்க. ட்ரே, அதில் வந்து காஃபி கப்ஸு, டீ டம்ளர்ஸ், அது மாதிரி வந்து ஜூஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு அவங்க 5 கிலோக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம நிறைய வாங்கணுன்றது இல்லை, எவ்வளோ நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக சின்ன சின்ன பொருளாக வாங்கி நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம்.
பில்லிங் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அந்த கவர் எல்லாம் பிரிச்சுட்டு வெயிட் போட்டு அதை செக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நமக்கு அதே மாதிரி கவரில் பேக் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ராசிக்கு ஏற்ற மாதிரி எந்த கல் வச்சு மோதிரம் போடலாம் அப்படின்ற அவங்க சார்ட்டுமே வச்சுருக்காங்க. அந்த சார்ட்டை பார்த்து அந்த கல்லுக்கு ஏற்ற மோதிரத்தை செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இந்த கடையில் சில்வரோட பியூரிட்டி 92.5 டச்சில் இருக்கும். நல்ல குவாலிட்டி சில்வர் இருக்கும் இங்கே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுவேன். சுபா விலாக்ஸ் _SG அப்படின்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye bye. Thank you for watching.